இங்க வா. மாமா அது ஏதோ குடும்பத்தை மதிக்காத பொண்ணா இருக்கும். நீ அப்படி இல்லைன்னு சொல்லி சீதா. இல்லங்க இது நீங்க அவளை பத்தி பெருமையா சொன்னீங்கல்ல அந்த அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கட்டி வச்சுக்கிறேன் சார். சீதா நீ சொல்லி சீதா. எதுவும் நினைச்சுக்காதீங்க. இப்படி வாங்க. எதுக்கு அவங்க கிட்ட போய் வாது பண்ணிட்டு அதுதான் தப்பு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒருத்தங்களுக்கு புரிய புரிய மாட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு இத பத்தி பேசாம இருங்க. நானா பேச அப்படியே பக்கத்துல சும்மா ரவுண்டு. நீங்க எந்த ரவுண்ட் போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. விசேஷம் வந்தாலும் சீதா ஏய் என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கலாம். சரி ஐயோ அழாத. சரி வா சாப்பிடலாம். வாங்க ரோகிணி, என்ன திடீர்னு சொல்ல மாட்டேங்க. நான் உன்னை இங்க உட்கார்ந்து பேசுறதுக்காக வரல. என்ன நல்லா ஏமாத்திட்டல. அண்ணா சிட்டி தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாம் தான் நான். எதுக்கு? எதுக்குனா திருட்டு நகையை என்கிட்ட தள்ளி விட்டுருக்க. நீ பார்த்து இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிடுச்சு. மரியாதையா பணத்தை கொடுத்துரு. இருங்க. ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? பணத்தை கொடு. சரி கொடுத்துறேன். அந்த நகையை கொடுங்க. நகையா? ஆம். உங்களை மாதிரி தான் நானும் ஏமாந்துருக்கேன். இப்போ நீங்க பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க. எனக்கு அந்த இன்டென்ஷனும் இல்ல. நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். அப்படி மட்டும் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் புருஷனோட சேர்ந்து வாழவே முடியாம போயிருக்கும். கொடுக்க முடியும். நகையை எடுத்துவாங்க. உடனே பணத்தை வாங்கிக்கங்க. அந்த நகையை அதோட சொந்தக்காரங்க வாங்கி 10 நிமிஷம் பணத்தை திருப்பி வாங்கி போயிடுங்க. புரியுதா? எதுவும் இல்லாம பணத்தை நான் கொடுத்தா எனக்கு தான் லாஸ். ப்ளீஸ். எனக்கு உங்க நிலைமை புரியுது ரோகிணி. ஆனா நீங்களும் என்னால சும்மா பணத்தை கொடுக்க முடியுமா? ஏதோ 1000 2000 சரி உங்களுக்காக பண்ணலாம். 1 லட்சம் ஏன் தப்பு தான் சிட்டி. உன்ன மாதிரி ஆளு கிட்ட நான் அந்த நகையை வாங்கிருக்கேன். ஆனா பாரு, திருட்டு நகை இவ கைக்கே போய் அந்த சொந்தக்கார பணம் இல்லாம போனா மனோஜ் அம்மா நம்ம நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. முதல்ல நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி மீனா ஏங்க நான் ஒரு விஷயமா வச்சிருக்கேன். அப்படி வந்து போடுங்க. என் கையை வேற நகர்த்து வச்சுக்கிட்டு. நீங்க இது இல்லாம பார்க்க கூடாது. அது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? ஏதாவது தப்பா போன்ல இருந்தா போன் டெக்ரீஷனுக்கு மாடல்ல செஞ்சு போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். நீ போய் படுத்து தூங்குங்க. புதுசு புதுசா என்னலாம் முதல்ல போட்டோ எல்லாம் டெலீட் பண்ணனும். உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? உன் பொண்டாட்டியோட தங்கச்சி எப்படி போனா உனக்கு என்னடா? அப்பா இருந்திருந்தா எப்படி எல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி தானே இவரும் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துல கோர்ட்ல பண்ணிக்கிறான். அவனுக்கு உனக்கு என்ன ஜென்ம பகையா? அவன் கேரக்டர் சரியில்லை, அதான் நம்ம சொல்றோம். அதுக்கு கோச்சுக்கிறான். அவன் தான் முத்து. பொண்டாட்டியோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ ஆசைப்படுற. ஆனா உன் பொண்டாட்டி அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அவ கல்யாணம் பண்ணிக்க போறவர் சீதா. நாள வேண்டியது நான் இல்ல நீதான். ஒரு நாள் மாதிரி தான் ஆகும். நானே ஓரிரவில் நதியானேன்